ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ச்சூன் டவர்ஸை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஐஓசிஎல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அந்த எக்ஸாம் வந்து எழுத போயிருந்தேன் சரிங்களா. என்னன்னா சரியான ஒரு சம்பவம். அந்த எக்ஸாம் சென்டர் வந்து ஒரு டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறத என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. ஓகேங்களா. அந்த அளவுக்கு ஒரு கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இந்த அளவுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு எக்ஸாம் கண்டக்டிங் பாடி அப்படின்றத நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக யாருமே வந்து பண்ணது கிடையாது. ஓகேங்களா. நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம் எழுதுகிறோம், அந்த எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த சீட்டிங், அந்த எக்ஸாம் வந்து சிஸ்டம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரியில்லாமல் போயிடும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு செகண்டரி. ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து மேனேஜபிள். பட் ஆனால் நம்மளோட மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைண்ட் செட் வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட அந்த என்விரான்மெண்ட், நம்ம உள்ளே போயிட்டு சைலண்டாக போயிட்டு காமாக எந்த இஷ்யூ இல்லாமல் உள்ளே போயிட்டு உட்காந்து நம்ம எக்ஸாம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் வந்து செகண்டரி. ஓகேங்களா. அதெல்லாம் வந்து எப்பயாச்சும் தான் வந்து யாருக்காச்சும் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் ஆனால் இந்த எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து என்ட்ராகி நம்ம எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டிசிஎஸ்க்கு தெரியுதா, இல்லை இவங்க அந்த மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கிற டிசிஎஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுமா, இல்லை ஐபிபிஎஸ்க்கு தெரியுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி இது வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தினா அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு மொத்தமாக ஒரு 1500 பேர் ஒரே டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 ஃப்ளோரில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு 750 சீட் வரைக்கும் இவங்க அக்காமடேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இவங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நான் நேற்று பார்த்துட்டு வியந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா அவங்க வந்து ஒரு அந்த 7:30 அப்படின்னு நேற்று டைம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி ஓஐசிஎலுக்கு. அந்த எக்ஸாமோட அந்த 7:30க்கு அவங்க உள்ள அலோவ் பண்றாங்கன்னா, அலோவ் பண்ணல. ஆக்சுவலி மழை பெஞ்சுட்டு இருக்குது. அவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, மழையில வெயிட் பண்ணுங்க. நீங்க கொடை இல்லன்னா கூட பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி வெயிட் பண்ற டைமா இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்க இருக்கிற ஸ்டாஃபோட பிஹேவியர். என்னன்னா, உள்ளுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். என்டர் ஆனதுக்கப்புறம் உள்ள எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. எல்லாமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்குது. 2, 3 சைடுமே நம்ம வந்து ஒரு மிடில்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சென்டர்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. கேட் வச்சு. கண்ணாடி டோர் வச்சு. ஸோ அந்த பக்கம் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடும் நம்ம என்டர் ஆகிக்கலாம். ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்டர் ஆனமே ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலோவ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 3 என்ட்ரன்ஸ்லையுமே 3 செக்யூரிட்டி கார்டு வைக்கலாம். ஏன்னா வர்ற எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது தெரியாது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கா பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி நீங்கள் இந்த பக்கம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அவங்க அதையும் சொல்றது கிடையாது. என்னன்னா ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் பார்க்கறதுக்கு நான் படத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வில்லன்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி இருந்தாருங்க. ஆக்சுவலி அங்க அவரு அந்த பிஹேவ் பண்ண விதம் அப்படின்றது எல்லாருமே வந்து நம்மளோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஓகே நம்ம வந்து எக்ஸாம் சென்டருக்கு எழுத போறோம். ஓகேங்களா. நம்ம வந்து எக்ஸாம் எழுத போறோம். ஸோ வந்து நம்ம காமா போயிடுவோம். எதுக்கு வம்பு? ஸோ அந்த மைண்ட் செட் தானே தவிர, யாருக்குமே அத எதிர்த்து கேட்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க பண்ண விதம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நான் நான் ஒரு எக்ஸாம் சென்டர் நம்ம எழுத போறப்போ நம்ம என்ன நினைப்போம்? காமா போகணும் அப்படின்னு நினைப்போமா? ஸோ அவங்க என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரே ஒரு பெர்சன் தான் சுத்தி சுத்தி அந்த ஏரியால இருந்து அந்த 3 என்ட்ரன்ஸையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுத்தி சுத்தி வராரு. அப்போ கையில ஒரு மைக் ஒண்ணு வச்சுட்டாரு. வச்சுட்டு யாரெல்லாம் அவர் கண்ணுல படுறாங்களோ, "ஏம்மா நீ என்ன இங்க பண்ற?" இது ஆக்சுவலி நம்ம அத வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு நமக்கே ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். நான் வந்து அவர்ட்ட போயிட்டு இது கேட்டேன். செயின் வந்து போட்டுட்டு போலாமா? அலோவ் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, போட்டு போ" அப்படின்ற மாரி போட்டு போ அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆக்சுவலி நம்ம வந்து என்னன்னா நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு பர்சனலா அவரோட வீட்டுக்கோ, இல்ல அவரோட ப்ராப்பர்ட்டிக்கோ நம்ம போக கிடையாது. ஓகேங்களா. ஸோ அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றேன். நம்ம வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு கேண்டிடேட்டா போறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ந நம்ம வந்து அவங்க வந்து நம்மள டீல் பண்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஊருக்கு போனேன்னா அந்த ஆடு மாடெல்லாம் மேய்ப்பேன். நானே மேய்ச்சிருக்கேன். என்னன்னா, அந்த ஆடு மாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொன்னோனே கேட்காது. அதுகிட்ட போய் பாசமா, "அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போ" அப்படின்னு சொன்னாலாம் கேட்காது. அப்ப அதுகிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அரட்டி தான் சொல்லணும். ஓகேங்களா. கொஞ்சம் சவுண்ட் வந்து ரைஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ இவங்க நடந்துட்ட விதம் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து அவங்கள அவங்கள சார்ந்த விஷயம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள சார்ந்த விஷயம். ஸோ இவங்க வந்து என்ன அவங்க மைண்ட் செட் எப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து இப்படி சொன்னா தான் புரியும் அப்படிங்கிற மாரி அவங்க பிஹேவ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நம்மகிட்ட வந்து அவங்க வந்து காமா பேசணும் அப்படின்னே நினைக்கல. ஓகேங்களா. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ஷா தான் பேசுறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு அக்காட்ட கேட்கிறேன். அந்த அக்காட்ட போயிட்டு, "அக்கா அவரு கொஞ்சம் ரொம்ப கோவக்காரர் அக்கா" அப்படின்னு கேட்கிறேன். அந்த அக்கா சொல்றாங்க, "எதே உங்ககிட்ட பேசி பேசி தான் இப்படி ஆயிட்டாரு."
அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இது வந்து நம்மளோட தப்பு கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஐபிபிஎஸ் அண்ட் இவங்க டிசிஎஸ் வந்து சப்போஸ் இந்த வீடியோவ பார்த்தீங்க. ஏன்னா நான் நெறைய கூகுள்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் ரிவ்யூ நெறைய பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுலயுமே வந்து இந்த இஷ்யூவ பத்தி நெறைய சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து பார்க்குறாங்களா என்ன அப்படின்றது தெரியாது. சப்போஸ் வந்து நீங்க இந்த விஷயத்தலாம் நீங்க வந்து இத கன்டினியூஸா பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, எங்களுக்கு ஒரு மாரி ஒரு விரக்தி வருது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ ஆஸ்பிரண்டா நான் சொல்றேன். நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து தட்டி கேட்கலாம். ஓகேங்களா? ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அதுக்காக வந்து அத பண்ணவே கூடாது. பண்ற சிச்சுவேஷன்லயே நம்ம இருக்க மாட்டோம். ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முழுக்க முழுக்க அந்த மேனேஜ்மெண்ட் தான் வந்து பண்ணியாகணும். சரிங்களா? ஸோ வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம் ப்ரெஷர்ல இருப்போம். ஸோ நம்ம வந்து ஓன் ப்ராப்பர்ட்டியோ இல்ல அவங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கோ நம்ம போக கிடையாது. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒருத்தன் எக்ஸாம் எழுத போறான். அங்க போயிட்டு அவன் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒருத்தவங்கலாம் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தானா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அவருக்கு கத்துற கத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் பிஹேவியரா இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா, இப்போ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1500 பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கு எவ்வளோ வந்து இப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் போடணும், உள்ளுக்குள்ள இன்விஜிலேட்டர்ஸ் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது, ஸோ அவங்க தான் வந்து அதை ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக அஸ் அ ஆஸ்பிரன்ஸை வந்து அவங்க ஆஸ்பிரன்ட் சைட்ஸ் வந்து அதை வந்து குறைய சொல்லக்கூடாது. அது அவங்களோட ஃபால்ட். ஓகேங்களா? 100% அவங்களோட ஃபால்ட். ஸோ அதை வந்து அவங்க தான் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து வெளியில வந்து வெயிட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு நம்மள லைன்ல வந்து ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், மொத்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சரிதான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அவங்களோட ஃபால்ட் தான். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஐபிபிஎஸ் அண்ட் இவங்க இந்த டிசிஎஸ்க்கு வந்து இது வந்து நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சண்டை போட வேண்டாம், எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து அன்னைக்கு காலையிலேயே வந்து சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன் போறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு மார்னிங் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு, சும்மா நம்ம ப்ரஷ் பண்றதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹35 1 ஹவருக்கு. அது நம்ம பே பண்ணிட்டு நம்ம அங்கேயே குளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுனா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 1 ஹவருக்கு ₹35. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேரு போயிருந்தோம். அதில வந்து 3 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 105 கேட்டாங்க. ஓகேங்களா? அவரு ஒருத்தர் தனியா எடுத்துட்டாரு. ஸோ எங்க 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 105 கேட்டாங்க. 1 ஹவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிரேஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. எக்ஸ்ட்ராவா நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் நிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மத்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் நிக்கிற மாரி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணியே பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் போயிடுச்சு அன்னைக்கு காலையில. வெளியில முடிச்சுட்டு வந்தோம். வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 7 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அந்த 7 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த 5 மினிட்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது அவங்க வந்து காம்பன்சேட் நமக்கு ஃப்ரீயா தராங்க. காம்ப்ளிமெண்டரி டைம். ஓகேங்களா? அந்த 2 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ அவரோட மைண்ட் செட் என்னன்னா, ஓகே இவனுங்க எல்லாமே வருவானுங்க. நம்ம பில்லு போட்டா காசு குடுத்துருவான்ற மாரி அவர் இன்னொரு ₹105 பில்ல போட்டு இந்தாங்க. நீங்க வேணா இன்னொரு 3/4 மணி நேரம் ஸ்டே பண்ணிட்டு போங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, நான் வந்து இந்த அமௌண்ட் பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா 2 நிமிஷத்துக்கு வந்து அவன் 105 வாங்குறாங்க. அதாவது ஒரு பெர்சனுக்கு ₹35 கேட்கறாங்க அப்படின்றது அமௌண்ட் வந்து நம்ம அது வந்து ₹1 இருக்கட்டும், இல்ல ₹100 இருக்கட்டும். ஓகேங்களா? அது வந்து நோ இஷ்யூஸ். பட் வந்து அவங்க அந்த கேட்கிற விதம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ராங்கா தெரிஞ்சுச்சு. ஏன்னா அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து ப்ரொவைடே பண்ணல. நாங்க வந்து உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் மட்டும் தான் தரோம் அப்படிங்கிறாங்க. பட் ஆனா நம்ம போறதே பாத்ரூமுக்காக தான் நம்ம போறவே செய்றோம் அங்க. நான் போய் அங்க உட்காந்துட்டு 1 மணி நேரம் தான் ஏங்க அங்க உட்கார போறோம். ஓகேங்களா? ஸோ அது அவங்களுக்குமே தெரியும். நான் சொல்லிட்டேன் வந்து தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து என் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் ஏங்க எக்ஸாம் இருக்குது சார் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன் இன்னைக்கு போயிட்டு 105 குடுத்துருங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி இந்த இஷ்யூஸ் எல்லாமே ஒருத்தவங்களுக்கும் ஒரு டைம்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை இருக்கதான் செய்யும். சும்மா காரணம் இல்லாமலாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு வெயிட் பண்ண மாட்டோம். காரணம் இல்லாம வந்து ஒரு எக்ஸாம் சென்டர் போமாட்டோம். சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சி இருக்கும். ஒரு அர்ஜென்ட் இருக்கும். அது எப்பவுமே எல்லாருக்குமே இருந்துட்டே இருக்கும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கடந்து ஓகே. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா, இது வந்து காமன் ஆயிரும். ஓகே இது எல்லாத்துக்குமே பண்ணலாம் அப்படின்னு. இத நான் எப்ப நோட் பண்ணேன் அப்படின்னாக்கா, அவர் வந்து அவ்வளவு தைரியமா 2 நிமிஷத்துக்கு வந்து ₹105 பில் போட்டு என்கிட்ட குடுத்தாரு. அப்போ அத நான் நோட் பண்ணி எனக்கு ஒரு மாரி விரக்தி ஆயிடுச்சு. ஸோ நான் நீங்க யார வேணா கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர் அப்புறம் போயிட்டு என்ன பண்ணாருன்னா, ஆர்பிஎஃப் கூட்டிட்டு வந்தாரு. ஆர்பிஎஃப் கூட்டிட்டு வந்தோனே, நான் இந்த மாரி இந்த அமௌண்ட் இது மாரி சொல்றாங்க சார். இந்த மாரி ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப மோசமான கதை. அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஹிந்தி மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவன்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் கதையெல்லாம் கேட்டுட்டு, ஓகே கோ டூ ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டான். எங்க 2 பேருக்கு. அப்புறமாட்டி நான் இவர்ட்ட சொன்னேன், ஆனா நீங்க ஆக்சுவலி 1 நிமிஷம் அதாவது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, 1 மினிட் வந்து 1 ஹவருக்கு எக்ஸ்ட்ராவா ஆச்சுன்னா கூட நீங்க வந்து ₹35 ஒரு பெர்சனுக்கு பே பண்ணணும் அப்படின்னாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து அவர் பில் போடும்போதே நம்மகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து பண்ணாதது அவரோட தப்பு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, அங்கெல்லாம் போர்டு வச்சிருக்கோம். நீங்க அத படிக்க வேண்டியதுதானே. எல்லாருமே படிச்சுட்டுலாம் வரமாட்டாங்க. படிக்கிற மைண்ட் செட்லயே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் அத சொல்லிட்டேன். நான் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு.
அதுக்கப்புறம் தான் அவரு ஓகே சம்பள காசை போட்டு நான் கட்டிடுறப்பா நீ போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரு. இது வந்து காலையில நடக்குது, ஒரு 5:30 to 6:30 வரைக்கும் இது நடக்குது. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் சென்டர் வரும். எக்ஸாம் சென்டர் தான் இவர் பார்த்தா எல்லாரையும் மிரட்டுறாரு. ஏய் நீ என்ன அங்க நிக்கிற, ஏய் நீ என்ன இங்க நிக்கிற அப்படின்ற. ஏதோ ஒரு ஒரு கேண்டிடேட்ஸ அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம அந்த சும்மா சாப்பாடு கேட்டு போயிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒன்றா ஒஸ்ட் பிஹேவியர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த இவங்க ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது கிடையாது. இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் பொறுத்து போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, நம்மளோட ஏரியாவுக்கு போகலாம். ஸோ நம்மளோட ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னாக்கா என்னென்னா, இந்த மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி போயிட்டு எழுதுனது ஒர்த்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 30 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ரொம்பலாம் மோசமாலாம் இல்லை. நான் நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்பிஓ மாதிரி வைக்க போகிறோம். கமெண்ட்ல கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் ஆக்சுவலி எல்பிஓ எக்ஸாம் மாதிரி வந்துருமா மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை. அது வரைக்கும் நான் ஹாப்பி. ஆக்சுவலி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எக்ஸாம். ஓகேங்களா. எல்லாருக்குமே. ஸோ 30 அப்படின்றது எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஸோ 30 கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா. இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு அக்யூரஸியாக வந்து எவ்வளோ வந்து பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு 20லேருந்து 25 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்யூரஸியாகவே பண்ணலாம். எனக்கு இங்கிலீஷ் வரும் வராது. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. இந்த 20லேருந்து 25 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே பண்ணியிருக்கலாம். அப்படி தான் இருந்தது கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இதில் வந்து ஒரு 15லேருந்து 20 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட் படிச்சிருந்தீங்கனாலே ஒன்றுமே இல்லைங்க. அந்த ஒரு ஜென்ரலாக ஒரு குவிஸ் வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு ஒரு 106 கொஸ்டின் இருந்துச்சு அதில். அந்த குவிஸ் போட்டு போனால் அதுலேயே ஒரு 10+ கொஸ்டின்ஸ், அதாவது 10க்கு மேல் போட்ட கொஸ்டின் வந்து அதுலேருந்து வந்துருந்துச்சு. அப்போலாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எக்ஸாம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நியூமெரிக்கபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு 28, 32 வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாராலையும் போய் போட முடியும். எப்போ இது வந்து பாசிபிலிட்டி அப்படின்னாக்கா அந்த கொஸ்டின் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா 28 to 32 கண்டிப்பாக வந்து போட முடியும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி ஆக்சுவலி வந்து போட முடியும் அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் கிளியர் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு 20+ வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 30, 50, 55, 65, 73, 93, 113. ஓகேங்களா. அப்போ 113 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகேங்களா. அப்போ 113னா என்னதுங்க, அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா 120, கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ். இதில் ப்ளஸ் ஆச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ, 153. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட் ஆஃப் வந்து 150+ இருக்கும். ஓகேங்களா. இவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அதே மாதிரி என்ன அப்படின்னாக்கா நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அது ஈஸியாக இருந்துச்சு, இது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து கட் ஆஃப் வந்து 250 மார்க்குக்கு கண்டிப்பாக வந்து 249 வைப்பான். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கும். ஸோ அது அப்படிலாம் இருக்காதீங்க. இதே தான் நான் வந்து ப்ரிலிமினரிக்கும் சொல்லியிருந்தேன். நான் எல்லாருமே 90க்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ 90+ இருக்கும் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவன் வந்து இப்போ 1:20 கிட்ட எடுத்திருக்கானா, அவ்வளோ பேர் எடுக்கணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு கட் ஆஃப் வச்சா முடியாது. ஓகேங்களா. அப்போ வந்து கண்டிப்பாக இதுவுமே அப்படிதான். ஸோ வந்து இங்கேருந்து ஒரு 37 வேகன்சிக்கு அவன் வந்து 37 பேர் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ எல்பிடிக்கு இருக்குது. எல்பிடிக்கு வந்து 1:5 ரேஷியோ வரைக்கும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன கதைன்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ வந்து கண்டிப்பாக 150+ நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கட் ஆஃப் வந்து 180, 190 தெரியல. பட் ஆனால் நீங்கள் 150+ உங்களுக்கு ஸ்கோர் வரும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ வந்து ஒரு இது வந்து கிளியர் பண்ணுவோமான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எக்ஸாம் எழுதுனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவ்வளோ நாள் இந்த மெயின்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த மெயின்ஸ் ஃபேஸ் பண்ணது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ நம்ம வந்து அடுத்தது தான் பார்க்க முடியும். ஸோ முடிஞ்சது போச்சு அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட்டுங்கம்மா. தேங்க்யூ.